Welcome to the First Step Academy Learn and Grow Educational Media. இந்த வீடியோல நம்ம TN Government publish பண்ண 10th Standard Mathematics Model Question Paperல Chapter 7 Mensuration கீழே கேட்கப்பட்ட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். First problem, இது ஒரு 2 mark problem. First நான் ப்ராப்ளத்தை படிச்சிடுறேன், then we'll find the solution. The problem is the radius of the sphere increases by 25%. Find the percentage increase in its surface area. This is the question. So in case the sphere radius increases by 25%, அப்படினா அப்ப surface area would definitely increase ஆகும், because surface area of the sphere is mainly depend upon the radius of the sphere. அப்ப அப்படி increase ஆவற அந்த surface area-வோட percentage எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். So look at here, there is a sphere having the radius r. அப்ப அந்த ஸ்பியருக்கான ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். இப்போ அந்த ரேடியஸ் வந்து 25% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா ஒரு நியூ ஸ்பியர், a bigger sphere will form, right? அப்ப அந்த bigger ஸ்பியருக்கான ஒரு சர்ஃபேஸ் ஏரியா கண்டிப்பா இருக்கும். டெஃபினட்டா இன்க்ரீஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா தான் இருக்கும். அப்ப ஒரிஜினலான ரேடியஸ் இருக்கும் பொழுது, ஆக்சுவல் ரேடியஸ் இருக்கும்போது இந்த சர்ஃபேஸ் ஏரியா விட 25% ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சு அத பர்சன்டேஜ்ல சொல்லுங்க அப்படின்னு தான் இங்க கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கு தெளிவா கேள்வி புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப கொடுக்கப்பட்ட மதிப்பு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். The given parameter is much important. அப்படி பார்க்கும்போது இங்க only one given parameter is the radius of the sphere increases by 25%. அதாவது ஸ்பியரோட ரேடியஸ் 25% அதிகமாகுது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். Fine. So first surface area of the sphere கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 pi r squared. அது நமக்கு தெரிஞ்சதுதான். So when the radius is being as actual radius r, அப்ப surface area of the sphere என்ன, நான் a1 நோட் பண்ணிட்டு டினோட் பண்ணிட்டேன். So surface area of the sphere a1 is equal to 4 pi r squared. இந்த கண்டிஷன்ல radius remains as r, right? r தான் அந்த radius இருக்கு, right? இப்போ என்ன கொடுக்க ப்ராப்ளத்தை பாருங்க. அங்க என்ன சொல்லிருக்காங்க, radius of the sphere increases by 25%. அப்ப அந்த ஆறுங்கிற ரேடியஸ் 25% அதிகமாகுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நியூ ரேடியஸ் we need to calculate. அப்ப என்ன ஆகும், நியூ ரேடியஸ் of the sphere is equal to r, அதுதான் actual radius, plus 25%. இந்த 25% எப்படி எழுதலாம், 25 by 100 எழுதலாமா? Yes, 25 by 100 into r. அவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது நம்ம எழுதியிருக்கோம். So look at the new radius of the sphere is equal to r plus 25 by 100 r. இது ரெண்டுலயும் பாருங்க, 25 by 100 எப்படி எழுதலாம், 0.25 எழுதலாமா? Right. r plus 0.25 into r. இப்போ இதில் இருக்கிற r காமனா வெளியே எடுக்கிறோம். So 1 plus 0.25 வரும். 1 plus 0.25 is 1.25 into r. So 1.25 r is the new radius of the sphere. Right. இப்போ நம்ம இந்த நியூ ரேடியஸ் பேஸ் பண்ணி சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணணும். அதை நான் a2 அப்படின்னு நான் டினோட் பண்ணிக்கிறேன். அப்ப நியூ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் a2 is equal to 4 pi, formula is same, 4 pi r squared. In place of r I am going to substitute 1.25 r. இங்க பாருங்க, r அப்படிங்கிற இடத்துல நான் இந்த 1.25 r சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் இந்த எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்திருக்கேன். அப்ப என்ன ஆகும், 4 pi into 1.25 r whole squared. Now I am bringing square inside to each parameter. அப்ப என்ன ஆகும், 4 pi into 1.25 whole squared into r squared. இப்போ 1.25 whole squared கான மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 1.5625 நமக்கு கிடைச்சிருச்சு. So 4 pi into 1.5625 into r squared நமக்கு கிடைச்சிருக்கு, right? இப்போ 4 into 1.5625 எவ்வளவு மதிப்பு, 6.25 கிடைச்சிருக்கு. அப்ப நியூ சர்ஃபேஸ் ஏரியா a2 ஓட மதிப்பு என்ன, 6.25 pi into r squared, right? நமக்கு ஆக்சுவல் சர்ஃபேஸ் ஏரியாவும் தெரிஞ்சிருச்சு, நியூ சர்ஃபேஸ் ஏரியாவும் தெரிஞ்சிருச்சு. இப்ப இன்க்ரீசிங் இன் சர்ஃபேஸ் ஏரியா பர்சன்டேஜ்ல நாம கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம், ரைட்? Percentage of increase in surface area can be calculated by using this formula. இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம். a2 minus a1 divided by a1 into 100. into 100 எதுக்கு போறோம்னா பர்சன்டேஜ்ல நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணதுனால into 100 போட்டுக்கிறோம். இங்க a2 அப்படிங்கிறது
the new surface area, A1 அப்படிங்கிறது actual surface area. இப்போ நமக்கு A2 A1 ஓட மதிப்பு தெரியும், அதை நேரா substitute பண்ணிடலாம். So now A2 ஓட மதிப்பு 6.25 pi r squared minus 4 pi r squared divided by 4 pi r squared. A2 A1 ஓட மதிப்பு நம்ம போட்டோம் into 100. இதில் pi r squared காமனாக இருக்குது, அதை நான் வெளியில் எடுத்துறேன். So pi r squared into 6.25 minus 4 divided by 4 pi r squared. இங்கே பாருங்க, இந்த pi r squared இந்த pi r squared cancel ஆயிரும். So 6.25 minus 4 is 2.25 divided by 4 into 100. Further 2.25 4 ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.5625 into 100 நமக்கு கிடைச்சிருக்கு. 0.5625 கிடைக்கும். அதை 100 ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பர்சன்டேஜ் கிடைச்சிரும். So when I multiplying that, I am getting 56.25%. So increase of surface area in terms of percentage means percentage of increase in surface area. அதோட மதிப்பு என்ன, அதோட வேல்யூ என்ன, 56.25%. இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனல் மதிப்பு என்ன, ஃபைனல் வேல்யூ என்ன, 56.25% is the right answer for this problem. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். ரைட், நம்ம அடுத்த ப்ராப்ளம் போய் பார்ப்போம். இது ஒரு 2 மார்க் ப்ராப்ளம். ப்ராப்ளத்தை நான் மாடி படிச்சிடுறேன், அப்புறம் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். Calculate the weight of a hollow brass sphere if the inner diameter is 14 cm and thickness is 1 mm and whose density is 17.3 gram per centimeter cube. இதுதான் இந்த கேள்வி. இப்போ இதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்ப்போம் நாம. இப்போ பார்த்தீங்கன்னா கேள்வியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதணும். அதுதான் அல்டிமேட் ஒன், மீன்ஸ் பிரைமரி ஒன். ஸோ கிவன் பேராமீட்டர் என்னென்ன முதல்ல பாருங்க, இன்னர் டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர். இது ஒரு ஹாலோ பிராஸ் ஸ்பியர்னு கொடுத்துட்டோம். ஸோ நமக்கான ஷேப் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், இது ஒரு ஹாலோ ஸ்பியர், ரைட். அப்போ அந்த ஹாலோ ஸ்பியருடைய இன்னர் டயாமீட்டர் கேள்வியிலேயே கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர். ஸோ டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, பட் நமக்கு தேவை ரேடியஸ். ஸோ ரேடியஸ் நம்ம டயாமீட்டர்லேருந்து ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்க முடியும். d/2 டயாமீட்டர் நம்ம dன்னு சொல்லுவோம். ஸோ d/2 will give radius. So inner radius of the sphere r is equal to 7 centimeter. Right, let it be. Next, thickness of the sphere அவங்க கொடுத்துட்டாங்க எவ்வளவு, 1 millimeter. So thickness of the sphere நான் t denote பண்ணிக்கிறேன். Value is 1 millimeter. மற்ற பேராமீட்டர் எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கறனால இந்த திக்னஸையும் நான் சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 0.1 சென்டிமீட்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட், டென்சிட்டி ஆஃப் த ஸ்பியர். அதை நம்ம டென்சிட்டி எப்பவுமே ரோங்கிற சிம்பிள்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ டென்சிட்டி ஆஃப் த ஸ்பியர் ரோ இஸ் ஈக்குவல் டு 17.3 கிராம் பர் சிசி. இதுதான் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அல்டிமேட்டாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to calculate weight of the hollow brass sphere. ஆக்சுவலி இங்கே வெயிட்னு வந்துருக்கக்கூடாது, மாஸ்ன்னு தான் வந்திருக்கணும். பட் சம்பளா வெயிட்னு கொடுத்தனால நான் வெயிட்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். எனிவே we have to find mass of the hollow brass sphere. இப்போ நம்ம என்ன ஃபார்முலா எந்த வகையில் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிற பேராமீட்டரை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, இன்னர் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, திக்னஸ் கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி ஆஃப் தி ஸ்பியரும் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த மாஸ் வந்து டென்சிட்டியோட ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷனை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ மாஸுக்கும் டென்சிட்டிக்குமான ரிலேஷனை எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், ரைட்? வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் டென்சிட்டி? எஸ், density can be defined as the ratio between mass and volume. So rho is equal to m by v படிச்சிருப்பீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி, இப்போ நம்ம மாஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ மாஸ் m is equal to density rho into volume v. ஸோ மாஸ் கண்டுபிடிக்க போகிறோம், வால்யூம் இந்த சைடு போயிடும். ஸோ மாஸ் m is equal to density into volume. இதுதான் மேஜர் ஃபார்முலா that we set out. நம்ம பிரைமரியாக வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான விடயங்களை நம்ம கண்டுபிடிச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாவே வேல்யூ நமக்கு கிடைச்சிடும், ரைட்? இப்போ நமக்கு டென்சிட்டி என்னங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, ஏன்னா ப்ராப்ளத்திலே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஸ்பியர் கண்டுபிடிக்கணும். அப்போ வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஸ்பியருக்கான ஃபார்முலா என்ன? The known one, yes of course, 4/3 pi into r cube minus r cube means capital R cube minus small r cube. இங்க பாருங்க, இதுல கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது அவுட்டர் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர், ஸ்மால் ஆர் கியூப்ங்கிறது இன்னர் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர், ரைட்? ப்ராப்ளத்தில் பாருங்க, இன்னர் ரேடியஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் அவுட்டர் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
we can calculate easily. எப்படி கண்டுபிடிக்கலாம்? Right. Inner radius ஓட வேல்யூ தெரியும். Thickness of the sphere கொடுத்துட்டாங்க. So the outer radius capital R can be calculated by adding the inner radius and thickness. அப்ப என்ன? Inner radius and thickness ஆட் பண்ணும்போது நமக்கு outer radius ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். அப்ப inner radius எவ்வளவு? 7 cm. Out thickness எவ்வளவு? 0.1 cm. By adding these together, we are getting 7.1 cm. That is the capital R outer radius value. Look at the expression. Pi is constant. We know the value is 22/7. R is the outer radius. Means capital R is outer radius. Small r is inner radius. எல்லா வேல்யூமே நம்ம கையில இருக்கு. அதுல நேரா சப்ஸ்டிட்யூட் பண்ணி வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இப்ப. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? V is equal to 4/3 into pi into 7.1 whole cube minus 7 cube. Right? Now 4/3 into pi 7.1 whole cube. இந்த ஃபார்முலா 7.1 கியூபுக்கான ஃபார்ம் மீன்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 357.911 மைனஸ் 7 கியூபுக்கான ஃபார்முலா என்ன மீன்ஸ் வேல்யூ என்ன 343. 7.1 கியூபுக்கான வேல்யூ 357.911. 7 கியூபுக்கான வேல்யூ 343. சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறோம். இப்போ பாருங்க 4/3 இன்டூ பையோட மதிப்பு நான் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். தட் இஸ் 22/7. அல்லது நீங்கள் 3.14 போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் சரி, ரெண்டுமே சரி மீன்ஸ் ஈக்குவல் வேல்யூ தான். நான் இங்கே 22/7 போட்டுக்கிறேன். ஸோ 4/3 இன்டூ 22/7 இன்டூ 14.911. ஃபர்தராக இதை கன்சல்டேட் பண்ணும் பொழுது எனக்கு வால்யூமோட மதிப்பு என்ன கிடைக்குது? 62.484 சென்டிமீட்டர் கியூப் நமக்கு கிடைக்குது. அப்போ வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஸ்பியர் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். ரைட். இப்போ மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான தேவையான பேராமீட்டர் என்னென்ன? டென்சிட்டி வேணும், வால்யூம் வேணும். டென்சிட்டி ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டாங்க, வால்யூம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எல்லா வேல்யூம் நம்மகிட்ட இருக்கு. நேராக ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. Substitute rho and v in 1. What we will get? Mass m is equal to density of the value is 17.3, where mass means volume is 62.484. By consolidating this, by multiplying this, நமக்கு mass கிடைச்சிரும். எவ்வளவு மதிப்பு கிடைச்சிருக்கு? 1080.97 grams. இதுதான் அந்த mass of the means hollow sphere உடைய mass. So hollow brass sphere உடைய mass என்ன ultimate நம்ம கண்டுபிடிச்சது? Mass m is equal to 1080.97 grams. This is the answer for this problem. Right? இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிச்சங்கிறது நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். எப்பயுமே ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணும் பொழுது நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம், என்னென்ன பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரியணும். அப்போதான் அந்த பேராமீட்டரை பேஸ் பண்ணி சரியான ஃபார்முலாவை நம்ம சூஸ் பண்ண முடியும். அந்த வகையில் தான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ரைட். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். Let us go to the next problem. Right. This is a 5-mark problem. Let me read the problem first. A cylindrical bucket of 32 centimeter high and with a radius of base 18 centimeter is filled with sand completely. This bucket is emptied on the ground and a conical heap of sand is formed. If the height of the conical heap is 24 centimeter, find the radius and slant height of the heap. This is the problem. ப்ராப்ளத்தை எப்பயுமே நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். அப்போதான் என்ன சொல்கிறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ரைட். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, கிவன் பேராமீட்டர்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். அது மூலிமா ப்ராப்ளத்தை தெளிவாக புரிஞ்சுக்கவும் முடியும். தென் என்ன கண்டுபிடிக்கணுங்கிறது நம்ம பார்த்துருவோம். கிவன் பேராமீட்டர்ஸ் ஆர் height of the cylinder. அதை நான் H1 denote பண்ணிக்கிறேன். பிகாஸ் when we read the problem, படிச்ச வரைக்கும் இந்த ப்ராப்ளத்தில் ரெண்டு ஷேப் இன்வால்வ் ஆயிருக்கு. ஒன்று வந்து சிலிண்டர், another one is conical heap, means cone shape. ரைட். அதனால ரெண்டுக்குமே ஹெயிட் இருக்கிறதுனால நான் சிலிண்டரோட ஹெயிட் H1னும் கோனிக்கல் ஹீப்போட ஹெயிட் வந்து H2னு நான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். சேம் வே த ரேடியஸ். ஃபைன். Height of the cylinder H1 is equal to 32 centimeter. Right. Radius of the cylinder R1 கொடுத்திருக்காங்க, that is 18 centimeter. Fine. Height of the conical heap ப்ராப்ளத்திலே கொடுத்துட்டாங்க, that is H2 is equal to 24 centimeter அவங்க கொடுத்திருக்காங்க. Fine. These are the given parameter.
With this, they are asking us to find as radius and slant height of the heap, right? Fine. இதுல பாருங்க, இதுல கொடுத்திருக்கிற ஒரு சின்ன கண்டிஷன் என்ன? சிலிண்ட்ரிக்கல் பக்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா சாண்டையுமே எம்டி பண்ணி அவங்க கோனிக்கல் ஹீப்பை ஃபார்ம் பண்றாங்க. அப்ப என்ன மேஜர் ப்ராப்பர்ட்டி இங்க இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, of course volume is involved in this question, right? Look at this is a cylinder, this is a cone, radius and slant height of the heap நம்ம கண்டுபிடிக்கணும். This is the primary thing. அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு இங்க இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்யூம், ரைட்? So volume of the cylinder is equal to volume of the conical heap. இந்த கண்டிஷன் ப்ராப்ளத்துல அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். சிலிண்ட்ரிக்கல் பக்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா சாண்டையுமே நம்ம எம்டி பண்ணி கோனிக்கல் ஹீப் நம்ம ரெடி பண்றோம், ரைட்? அப்போ ஆட்டோமேட்டிக்கா சிலிண்ட்ரிக்கல் பக்கெட்டோட டோட்டல் வால்யூம் இஸ் டிரான்ஸ்ஃபர் டு த கோனிக்கல் ஹீப். அப்போ இதோட சிலிண்ட்ரிக்கல் பக்கெட்டோட வால்யூமும் கோனிக்கல் ஹீப்போட வால்யூமும் ஈக்குவலா தான் இருக்கும். இந்த பாயிண்ட் தான், இந்த நாட் தான் நம்ம பிடிக்கணும். இதே மெத்தட் தான் எல்லா ப்ராப்ளத்துக்கும், ரைட்? ஃபைன். இப்போ என்ன, வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கோனிக்கல் ஹீப். இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டரோட ஃபார்முலாவையும் கோனோட ஃபார்முலாவையும் நம்ம எடுத்து எழுத போறோம். இது எல்லாமே உங்களுக்கு மைண்ட்ல இருக்கணும், ஃபார்முலாஸ் எல்லாமே, ரைட்? ஸோ வாட் இஸ் ஃபார்முலா? வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச், ரைட்? பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச். பட் ரெண்டு ரேடியஸ் ரெண்டு ஹைட் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் சிலிண்டரோட ரேடியஸும் ஹைட்டும் R1 H1 அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். சேம் வே டு த கோன், ரைட்? ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் பை R1 ஸ்கொயர் into H1 is equal to volume of the cone is 1/3 pi R2 square into H2. இதுதான் நமக்கு அந்த ஃபார்முலா, ரைட்? இப்போ பாருங்க, ரெண்டு சைடுல இருக்கிற பை ரெண்டு கேன்சல் ஆயிருமா? ஸோ ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் இஸ் R1 square into H1 is equal to 1/3 R2 squared into H2, ரைட்? இது நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டிட்யூட் த நோன் வேல்யூ. இங்க பாருங்க, ப்ராப்ளத்துல இருந்து என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? H1 கொடுத்திருக்காங்க, R1 கொடுத்திருக்காங்க, H2 கொடுத்திருக்காங்க, right? Where H1 is height of the cylinder, R1 is radius of the cylinder, where H2 is height of the conical heap. Question என்ன? Find the radius and height of the heap தான் கேட்டிருக்காங்க. அப்ப R2 இந்த ஈக்குவேஷனை பார்க்கும்போது R1 தெரியும், H1 தெரியும், H2 தெரியும். R2 தான் unknown one. அந்த unknown தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. That is called radius of the heap, right? இப்போ எல்லா known values substitute பண்ணுங்க. 18 squared, R1 square is 18 square into H1 is 32, which is equal to 1/3 into R2 square, this is unknown value, into 24 is H2. Fine. So now 18 square into 32, which is equal to 1/3 into R2 square into 24, the same expression. Now I am bringing R2 square into the left hand side, the rest of the parameter to the right hand side. அப்போ என்ன ஆகும்? R2 square is equal to 18 into 18 into 3 into 32 divided by 24, right? By consolidating this, I am getting that R2 square is equal to 1296. நான் இந்த மதிப்புகளை இந்த ஒரு எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு என்ன? R2 square is equal to 1296. இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்பதான் என்ன ஆகும்? இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி நமக்கு R2 மட்டும் கிடைக்கும். ஸோ R2 is equal to 36 centimeter. அப்போ 1296க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அதோட மதிப்பு 36 centimeter. Sine, right? So the radius of the heap நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அதோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா radius of the heap R2 is equal to 36 centimeter. So now ரெண்டு பிரைமரி அப்ஜெக்டிவ்ல ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸோட மதிப்பு 36 சென்டிமீட்டர். இப்போ இந்த ரேடியஸோட மதிப்பையும் உபயோகப்படுத்தி தான் நம்ம ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த ஹீப் நம்ம கண்டுபிடிக்க போறோம், ரைட்? லெட்ஸ் ஃபைண்ட். We know that slant height of the cone, அதோட ஃபார்முலா நமக்கு தெரியும். where L is equal to root of R2 square plus H2 square. இங்க R2ங்கிறது radius of the cone, H2ங்கிறது height of the cone. ரைட்? ரெண்டு பேராமீட்டருமே நமக்கு இப்போ தெரிஞ்ச ஒன்று தான். R2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், H2 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டிட்யூட் த R2 and H2 வேல்யூ into this expression. Right? Now look at L is equal to root of 36 square, where R2 value is 36 plus H2 is 24 square.
Now 36 square, the value is 1296, where 24 square is 576. By adding these together, slanting height L is equal to root of 1872. When you take the root for this value, you will get slanting height L is equal to 43.27 centimeter. Right? Now we got the slant height value also. Right? In another way, ஒன்னா இந்த மாதிரி டெசிமல்ல நம்ம சொல்ல முடியும், கண்டுபிடிக்கலாம். In another way, நம்ம இன்னொரு slanting height எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த root of 1872 நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா, L is equal to root of 12 into 12 into 13 நம்ம எழுத முடியும். இப்போ இந்த 12 into 12 எப்படி எழுதலாம்? 12 ஸ்கொயர் எழுதலாமா? ஃபைன். இந்த root of 12 square into 13 இதை எப்படி ரூட்டை பிரித்து எழுதும் பொழுது root of 12 square into root of 13 அப்படின்னு நம்ம எழுத முடியும். இப்போ root of 12 square பார்த்தீங்கன்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ slant height L is equal to 12 root 13 centimeter. ஒன்னா இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லைனா இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ எய்தர் வே தட் we can represent the slant height value. ரைட்? ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கேட்கப்பட்ட அப்ஜெக்டிவ் மீன்ஸ் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோனுடைய ரேடியஸும் ஹைட்டும் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ரைட்? நம்ம ரேடியஸும் ஹைட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரேடியஸ் ஆஃப் த conical heap is 36 centimeter, whereas slant height of the heap is 12 root 13 centimeter. இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது தப்பு அல்லது பாசிட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகைன். திஸ் இஸ் யுவர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அகாடமி லேர்ன் அண்ட் க்ரோ எஜுகேஷனல் மீடியா.